கிமு 55வது வருஷத்துல பாத்தீங்கன்னா ரோமானிய சக்கரவர்த்தி ஜூலியஸ் சீசர் இந்த இங்கிலாந்து மேல படையெடுத்திருந்திருக்காருங்க. அவருக்கும் இங்கே இருந்த இங்கிலாந்து பழங்குடியினருக்கும் சரியான மோதல் நடந்திருக்கு. சரியான சண்டை நடந்திருக்கு. அவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 போர்க்கப்பல்ல இங்க இறங்கி இருந்தாராம். கடைசியில பாத்தீங்கன்னா ஜூலியஸ் சீசர் தான் ஜெயிச்சிருந்திருக்காரு. இதனால என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல ரோமானியர்களின் முகாம்கள் அமைக்கப்பட்டிருந்திருக்கு. இருந்தாலும் கடல் சீற்றம் பயங்கரமா இருந்ததுனால ஜூலியஸ் சீசருடைய போர்க்கப்பல்கள் நிறைய சேதமடைஞ்சிருந்திருக்கு. இதனால ஜூலியஸ் சீசர் திரும்பி ரோமுக்கே போக வேண்டியதாயிருச்சாம். இருந்தாலும் சில மாதங்களுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஜூலியஸ் சீசர் என்ன பண்ணிருக்காருன்னா கிட்டத்தட்ட 800 கப்பல்கள்ல 25,000 போர் வீரர்களோட மீண்டும் இந்த இடத்துக்கு வந்திருக்காருங்க. இந்த போர்லயும் யார் ஜெயிச்சிருக்கா அப்படின்னா கண்டிப்பா ஜூலியஸ் சீசர் தான். என்ன இருக்கு அப்படின்னா திருப்பியும் ரோமானிய படையினர் முகாம்கள் அமைச்சிருந்திருக்காங்க. சீசரின் இந்த படையெடுப்பு காரணமாக இங்கிலாந்துல இருந்த நிறைய பேரு அடிமைகளாக ரோமுக்கு கொண்டு போகப்பட்டிருக்காங்க. ரோமாபுரி சந்தையில விற்கப்பட்டிருக்காங்க. கடினமான